தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியேற ரோஹிங்கியாக்கள் வங்கதேசத்தினருக்கு போலி ஆதார் அட்டைகளை தயாரித்த 2 கும்பலைச் சேர்ந்த 8 பேர் கைது செய்யப்பட்டனர். உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு இடங்களில் போலீசார் சோதனை மேற்கொண்ட போது ரோஹிங்கியாக்கள், வங்கதேசத்தினர் மற்றும் நேபாள மக்கள் உள்ளிட்ட வெளிநாட்டினருக்கு போலி ஆதார் அட்டைகளை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்த 8 பேர் கைது செய்யப்பட்டனர் என கூடுதல் காவல்துறை இயக்குநர் அமிதாப் யாஷ் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட கும்பல் எலக்ட்ரானிக் முறைகளை பயன்படுத்தி போலி ஆவணங்களை தயாரிக்கும் பணியை 9 மாநிலங்களில் தீவிரமாக செய்து வந்துள்ளனர். இதுகுறித்து பேசியுள்ள கூடுதல் காவல்துறை இயக்குநர் அமிதாப் யாஷ், சில மாதங்களாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் உத்தரப்பிரதேச போலீசார் பல்வேறு இடங்களில் சோதனையில் ஈடுபட்ட போது சில கும்பலைச் சேர்ந்த 8 பேர் கைது செய்யப்பட்டனர். உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், பீகார், ஜார்க்கண்ட், டில்லி, NCR, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஹரியானா, உத்தரகாண்ட் உள்ளிட்ட 9 மாநிலங்களில் இவர்கள் செயல்பட்டு வந்துள்ளனர். குறிப்பாக இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியேற ரோஹிங்கியாக்கள் வங்கதேசத்தினருக்கு போலி ஆதார் அட்டைகளை தயாரித்து வழங்கி வந்துள்ளனர். ஒவ்வொரு போலி ஆதார் அட்டைக்கும் 2000 முதல் 40,000 ரூபாய் வரை வசூலித்து வந்துள்ளனர். பின்னர் இவர்கள் தயாரிக்கும் போலி ஆதார் அட்டைகளின் மூலம் பாஸ்போர்ட் மற்றும் அரசாங்க திட்டங்களை பெற பயன்படுத்தியது தெரியவந்தது. இதையடுத்து இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு ஆபத்தை விளைவிக்கும் செயல் ஆகியவற்றின் கீழ் FIR பதிவு செய்யப்பட்டு உள்ளது என்று தெரிவித்தார்.